Hi friends, அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் எல்லா ரயில்வே ஸ்டேஷனையும் மேம்படுத்திட்டு இருக்காங்க. அதே போல இந்த பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனையும் மேம்படுத்திட்டு இருக்காங்க. 90% ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இதில் என்னென்ன ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். மேம்பால நடைமேடை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து சார்ஜிங் போர்ட் வந்து வச்சுருக்காங்க. 5 எஸ்கலேட்டர் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் எல்லா சைடும் வச்சுருக்காங்க. அது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. வெண்டிங் மிஷின் வந்து நம்மளுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. வாட்டர் டிஸ்பென்சிங் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் பிளாட்ஃபார்ம் 5ல் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இப்போ ஒர்க் போய்கிட்டு இருக்குங்க. கூடிய விரைவில் இந்த ஒர்க் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு வரும் மார்ச் 2025க்குள்ளே இது வந்து ஓப்பன் ஆக போகுது. எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து ஃபேன் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. வைஃபையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. அதே போல் சிசிடிவி கேமராஸ் வந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து கனெக்டிவிட்டி பண்ணலை. பிளாட்ஃபார்ம் கேப் ஃபில்லர் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. 5வது நடைமேடையில் வந்து இந்த கேப் ஃபில்லர் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ரெயின் நிற்கிறதுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் இடையப்பட்ட கேப் வந்து கண்டிப்பாக குறுகிடும். இதனால் நம்மளுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. மேல் கூரைகள் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து புதுப்பிச்சுட்டாங்க. இன்னும் வந்து சேர்கள் இன்ஸ்டால் பண்ணணும். டிஜிட்டல் டிஸ்பிளே போர்டு வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் 5ல் மட்டும்தான் இன்னும் அது ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்குது. பழைய குடிநீர் குழாய்கள் எல்லாமே அகற்றிட்டு புதிய குடிநீர் குழாயை வந்து அங்கே அமைக்க போகிறாங்க. எல்லா ஒர்க்குமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் 5ல் மட்டும்தான் இப்போதைக்கு ஒர்க் பெண்டிங் போயிட்டுருக்கு. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் 98 எக்ஸ்பிரஸ் ரயிலும் 201 மின்சார ரயிலும் வந்து நின்று செல்லுதுங்க. தினமும் 25,000க்கு மேற்பட்ட பயணிகள் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதற்கான பார்க்கிங்கும் ரொம்ப மேம்படுத்தி வச்சிருக்காங்க. மெட்ரோ ரயில் நிலையம் இதோட இணைந்து இருக்கிறதுனால இந்த ரயில் நிலையம் இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்குதுங்க. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 17 ரயில்வே ஸ்டேஷன்களை வந்து மேம்படுத்திட்டு இருக்கிறாங்க. பெரம்பூர், திருவள்ளூர், அரக்கோணம், திருத்தணி, ஜோலார்பேட்டை, கும்மிடிப்பூண்டி, குடுவாஞ்சேரி, சூலூர்பேட்டை, செங்கல்பட்டு, அம்பத்தூர், பரங்கிமலை, கிண்டி, மாம்பழம், சென்னை பூங்கா, சென்னை கடற்கரை, குரோம்பேட்டை, திரிசூலம். இந்த 17 ஸ்டேஷனில் இந்த ஸ்டேஷன் மட்டும் சீக்கிரமாக எல்லா வேலைகளும் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. 90% ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகி வரும் மார்ச்சுக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு வரப்போகுது. வேளச்சேரி டு பரங்கிமலை MRTS பறக்கும் ட்ரெயின் வந்து சேவையும் இதோடு இணையும் போது இது இன்னும் முக்கிய மையமாக பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷன் மாறுங்க. பிளாட்ஃபார்ம், நடைமேடை, மேற்கூரைகள், சிசிடிவி கேமரா, பார்க்கிங் எல்லா ஃபெசிலிட்டிஸையும் வந்து 90% ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. இன்னும் 10% ஒர்க்கு தான் பெண்டிங்கில் இருக்குங்க. மார்ச் 2025க்குள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். அவ்வளோதான் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.